9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் 045 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தோம். இன்னுமே ஒரு 2 பேட்டர்ன் மேட்ச் ஆகுது. அதையுமே பார்க்கலாம். கேரளா டியர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டியர் 3 ஷோவுமே எடுக்கிறாங்க. கேரளாவுமே எடுக்கிறாங்க. நேற்றுமே பிசி 75 நிறைய பேர் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அமௌண்ட்டும் வந்துச்சு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதையுமே யூஸ் பண்ணிக்கினாங்க. தொடர்ந்து புக்கிங் பண்ணுங்கள். இன்னுமே வந்து ஆஃபர் நான் வாங்கி தரேன். பாருங்கள், வின்னிங் அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். புக்கிங் பண்ணிக்கோங்க. 45 எடுத்தோம். நேற்று வந்து குரூப்பில் பி போர்டு 7 தான் வரும், இல்லை சி போர்டு 5 தான் வரும் அப்படின்னுமே வந்து ஒரு சின்ன ஐடியா சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு நாங்கள் பாருங்கள். இதை அப்படியே இந்த மாதிரி ஒரு கோடு போட்ட மாதிரி பார்த்துக்குங்க. இதில் இல்லை இப்படி இப்படி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 298935 நம்பரு. இங்கேருந்து இது பார்த்துங்க. இந்த கிராஸில் இந்த மாதிரி கிராஸ் வந்து முன்ன வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப நேரம் ஓடுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இதுன்னு சில பேர் சொன்னதுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் குரூப்பில் இதெல்லாம் சொல்லுவேன். இந்த மாதிரி மெத்தடெல்லாம் சில டைம் வந்து கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே இந்த 8ன்ற நம்பருக்கு இங்கே 8 ஓகேங்களா. அடுத்து இந்த 9க்கு இந்த 9 அப்படியே வச்சுங்க. அடுத்து இந்த 9க்கு இங்கே 9, அதாவது இந்த 989 இங்கே 899 முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், மேக்ஸிமம் இங்கே வரணும், இல்லைனா இங்கே வரணும். கரெக்டாக இந்த 2 அப்படின்ற நம்பர் ஏ போர்டுக்கு 2ன்ற நம்பர் வந்துச்சு. ஓகேவா. ஏ போர்டு 2 வந்துச்சு. மீதி இருக்கிற இந்த 3 5 தான். அப்போ நமக்கு பி போர்டில் இங்கே 3 இந்த இடத்துல பி போர்டில் வரணும். 3 8 5 0 அப்படின்ற 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தான் இங்கே வரணும். கரெக்டாக 8ன்ற நம்பர் வந்துச்சு. அப்போ மீதி இருக்கிற அந்த 5ன்ற நம்பரு 99% இந்த 5ன்ற நம்பர் இங்கே வரதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. கரெக்டாக 5ன்ற நம்பர் வந்துச்சு. அடுத்து பாருங்கள், இந்த 7ன்ற நம்பர் இங்கே பாருங்கள். நேற்று இந்த இடத்துல ரிசல்ட் இல்லை, அதனால் இந்த 2ன்ற நம்பருக்கு நமக்கு தெரியாது. ஓகேவா. ஆனால் இந்த 4173 அப்படின்ற நம்பரில் இந்த 4137 அப்படின்ற நம்பரு இங்கே 7ன்ற நம்பர் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா 2ன்ற நம்பர் வரலாம், ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாகவே வந்து அந்த 7143, அதாவது இந்த நம்பர் கரெக்டாக இப்படி வந்துச்சு. இப்போ இதுலேருந்து இன்னொன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே இப்படி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2ன்ற நம்பருக்கு நமக்கு இங்கே வருமானு தெரியாது. ஆனால் ஏற்கனவே இங்கே 2ன்ற நம்பரு இருந்தது. அதை அப்படியே அங்கேருந்து இப்படி கிராஸ் பண்ணிக்குவோம். இப்போ சி போர்டுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 2க்கு 2 முடிஞ்சு போச்சு. ஓகேவா. இப்போ இந்த 4க்கு 4, இந்த 241 241 முடிஞ்சிச்சு. இப்போ மீதி இருக்கிற நம்பர் இந்த 737ல் 37 வந்துடுச்சு. இந்த 7 3. ஸோ இந்த 7ன்ற நம்பர் நமக்கு நிற்கிது. அப்போ இந்த 7ன்ற நம்பரு நமக்கு இந்த இடத்துல 2 அப்படின்னு வரணும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த 75 அப்படின்ற நம்பர் மட்டும் இல்லை, இந்த உள்ள நம்பருமே எப்படி உக்காந்துருக்கு பாருங்கள். நேற்று புரியுதா பாருங்கள். இந்த 0329 தான் இங்கே 0392 அப்படின்னு கரெக்டாக வந்திருக்கு இந்த மெத்தடில். அப்போ இந்த 9ன்ற நம்பரு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இருங்க அந்த சார்ட் எடுத்துக்குவோம். இதில் இல்லை. இந்த மாதிரி கிராஸ் எடுத்தும் பழகிக்குங்க. அது ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், 5 8 9. இங்கே பாருங்கள், 8 9 5. இந்த நம்பர் மேட்ச் ஆகினே வரும்போது இந்த மாதிரி கிராஸில் கரெக்டாக அது மேட்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள், 5 8 9. ஓகே, புரியுதா பாருங்கள். 5 8 9 இந்த மாதிரி 5 8 9. அந்த மாதிரி நமக்கு நேற்று ஏ போர்டு, அப்புறம் இந்த டி போர்டு, அப்புறம் இந்த வகையில் பி போர்டு, இந்த வரிசையில் சி போர்டு 4 நம்பருமே பக்காவாக உக்காந்துச்சு. இந்த மாதிரியுமே வந்து கெஸ்ஸிங் எடுத்து பழகிக்குங்க. அது யூஸ் ஆகும். அடுத்து சரி, இப்போ என்னென்னா நம்ம சி போர்டு 2 அப்படின்ற நம்பர் எடுத்துட்டோம். இந்த 7ன்ற நம்பருக்கு சி போர்டு 2 வரும் அப்படின்னு எடுத்தோம். அப்போ அப்படி 2 வந்துச்சுன்னா இதே பேட்டர்னில் நமக்கு பி என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். பி என்ன வரும்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 5 8 9 7. ஓகேவா. அப்போ இங்கே பாருங்கள், 8 7 9 5 அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல 5ன்ற நம்பர் வரணும். புரியுதா பார்த்துங்க. இது ஒரு செட்டாக நமக்கு வந்து 2 முறை கிராஸ் வந்துச்சு. அப்போ இந்த நம்பரு ஸ்ட்ரைட்லையுமே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ பி போர்டு 5 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்படி வரும்போது பிசி 52 ஞாபகம் வச்சுங்க. பிசி 52 அப்படி வரலாம். அப்போ ஏ போர்டு என்ன வரலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
2409 இங்கே 2409 ஒருவேளை 9ன்ற நம்பருமே வந்துச்சுன்னா, ஏன்னா இந்த 5, 7, 9மே வந்து நமக்கு அங்கங்கே கிராஸில் மேட்ச் ஆகுது. 5, 7, 9 எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னா, இங்கே 5, 7, 9. ஸோ இந்த மாதிரி கிராஸில் அதுவுமே வந்து 5, 7, 9 மேட்ச் ஆகுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு திரும்ப இந்த இடத்துல இப்படி கிராஸில் 5, 7, 9 அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்படி அப்போ திரும்ப வந்து 952 அப்படின்னு வருது. இங்கே ஒரு 295 இருக்குது. ஸோ அதனுடைய ஆப்போசிட் இங்கே வந்துச்சு. அப்போ நமக்கு திரும்ப வந்து 925ன்னு வருது. அப்படி இல்லைன்னா இன்னொரு சான்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு இங்கே பாருங்கள் 2480 அப்போ இங்கே 2408 அப்படின்னு வரலாம். அப்போ 852 அப்படின்னு வரலாம். ஓகேவா? இங்கே 952 வரலாம், இல்லைன்னா 852 அப்படின்னு வரலாம். இந்த பேட்டர்னில் நம்ம பிசி 52, சி போர்டு 2, பி போர்டு 5 எடுத்துட்டோம். ஏ போர்டுமே நம்ம 9ன்னு எடுத்தோம். ஆனால் இந்த நம்பர் வராமல் இந்த கிராஸில் வந்துச்சுன்னா இங்கே 8 அப்படின்ற நம்பர் நின்றுச்சுன்னா நமக்கு 852 அப்படின்ற நம்பர் நிற்கலாம். ஓகே, 852. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த கிராஸில் வந்துச்சுன்னா உள்ள நம்பர் 7 நிற்கணும். ஓகேவா? பாருங்கள், உள்ள நம்பர் 7 நின்றுச்சுன்னா அப்போ 7852 அப்படின்ற நம்பர் நிற்கணும். ஓகேவா? புரியுதா? பார்த்துக்குங்க. 7852 அப்படின்னு நிற்கணும். அந்த நம்பர் ஏற்கனவே எங்கேயாவது கிராஸில் இருக்குதா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துங்க. சரி, நம்ம 852 எடுத்துட்டோம். இன்னொரு பேட்டர்ன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு 35 பிசி. ஓகேவா? 35 பிசி. அது ஒரு நாள் விட்டு பாருங்கள், 2 நாள் விட்டு நமக்கு ஏசியில் ஒரு 35. இப்போ ஒரு நாள் விட்டு 95, அது ஏசியில் அப்படியே 95. ஓகேவா? அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிசி வர நம்பரு நமக்கு ஏசியில் ஒரு நாள் விடாமல் அப்படியே வருது. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு நாள் விட்டு 35, 95, 75. அப்போ நமக்கு ஏசி 75 அப்படின்னு வரணும். நேற்று நாம் 45 அப்படின்ற நம்பர் பிசி எடுத்துட்டோம். அப்போ அதுக்கு நம்ம 0ன்ற நம்பர் செட் பண்ணோம். ஒருவேளை 7 அப்படின்ற நம்பர் செட் ஆச்சுன்னா, எப்படி 7ன்ற நம்பர் செட் ஆகும்னா, இந்த செட்டு நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2047 அப்படின்ற ஒரு செட்டு நம்ம கொடுத்துருப்போம். 8507 5407 2047 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நம்பர் கிராஸ் வந்துச்சுன்னு வைங்க, இந்த இடத்துல அந்த நம்பர் கிராஸ் வந்துச்சுன்னா இங்கே 7 அப்படின்ற நம்பர் வந்துடும். அப்போ 7ன்ற நம்பர் வந்துச்சுன்னா ஆல்ரெடி நாம் பிசி 45 எடுத்திருக்கோம். இங்கேயுமே 35, 95, 75ன்ற நம்பரில் நமக்கு கரெக்டாகவே இங்கே 35, 75, 95, 75ன்ற நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ 745 அப்படின்னு வரலாம். அப்படி 745 வரும்போது இங்கேயுமே 7ன்ற நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இது 4 டிஜிட்டில் ஒரு செட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 7745 இந்த 7852 ஒரு செட்டு 4Dயில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வந்து 745, 852 தனியாகவும் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? 3Dயில் பாருங்கள். எனக்கு வர ஐடியா சொல்லியிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அது வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?